சிரித்ததனுடைய விளைவு பார்த்தனையா, சிறந்து விட்டது கங்கனுடைய வாழ்க்கை. சிவசகராபுரியிலே கொடிவனாக திகழக்கூடிய ஜெயமதாசுரன் காராகிரகத்திலே சிறை வைத்திருந்தார். 2 காவலர்கள் தகுந்த முறையிலே காவல் இருந்தார்கள். ஸ்ரீதேவியாக திகழக்கூடிய நீ அவர்கள் இருவருக்கும் மூதேவி அளித்தாய். மூர்கர்கள் ஆழ்ந்த நித்திரையிலே சுருண்டு விட்டார்கள். என் மாகியார் காராகிரகத்தினுடைய சிறை கதவுகள் எல்லாம் திறந்தது. கங்கையை சிறை மீட்டோம். பஞ்சனை பால் பழம் மகளுக்கு கொடுத்தாயா? முதலில் நீராடி விட்டாளா? என காராகிரகத்திலே சிறைப்பட்டிருந்தார். இருந்தாலும் விதி யாரை விட்டது பார்த்தனையா? அதோ பார். மைத்துனா மைத்துனா என்று பரமேஸ்வரனும் அண்ணா காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கருதி என் தங்கை பார்வதியும் வைகுந்தம் வந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? சத்யஜோதம் வாமதேசம் தத்புருஷம் ஈசானம் அகோரம் என்று சொல்லக்கூடிய ஆலமுண்ட திரு நீலகண்டன் உனது அண்ணன் பரமேஸ்வரன், எனது மைந்தன் பிரம்மதேவனுக்கும் 5 சிரம். அப்படி இருக்கே மாமா வரும் வரை பளிங்கு மண்டபத்தில் அமர்ந்திருப்போம் என்று கருதி அமர்ந்து விட்டான் பிரம்மன். வந்திருப்பது நாயகன்தான் என்று கருதி பாத பூஜை செய்து விட்டால் எனது தங்கை பார்வதா. இதை தெரியாமல் புரியாமல் சிந்தைக்கு சற்று நேரம் யோசனை தராமல் என சிரத்திலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் மானிடராக இருந்தாலும் தேவர்களாக இருந்தாலும் வாழ்க்கை சீரழிந்து கொண்டிருக்கிறது. யோசித்திருந்தால் உண்மை விளங்கியிருக்கும். இது தெரியாமல் விடுக்கு கள்ளக்காதல் கொண்டு விட்டாயா, கயமத்தனம் படைத்தவை என்று பார்வதி மீது சிறந்தார் பரமேஸ்வரன். இறுதியிலே சுவாமி உங்களுக்கும் 5 சிரம், பிரமனுக்கும் 5 சிரம். ஆதலால் ஒரு சிரம் அறுபட்டு விட்டார் பிரமதேவன் நான்முக தேவனாகி விடுவான். ஆகையாலே ஒரு சிரம் அறுவடை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டால் உபாயம் எனது தங்கை. அப்படி சிரம் அறுபடும் பொழுது அந்த பிரம்மத்திய கபாலம் கரத்திலே ஒட்டிவிட்டது. யாருக்கு? உனது அண்ணனுக்கு. வித்து பிடித்து சித்தம் கிளங்கி எங்கும் சென்றும் அந்த பிரம்மத்திய கபாலம் அகலவில்லை. இறுதியாக சுடலை சென்றார். அங்குமே பிரம்மத்திய கபாலம் அகலவில்லை. அதனால் அதோ பார் வந்து கொண்டிருக்கிறார்கள். குரல் கேட்கதா? மலை போன்ற சாதம் அடித்து என் மாகினார் குருதி என்று சொல்லக்கூடிய ரத்தத்தை அதிலே கலந்து வரும்பொழுது வீசினால் அந்த பிரம்மத்திய கபாலம் புசிக்கும் ஓடி வரும். அப்படி பிரம்மத்திய கபாலம் அகலிவிடும். அம்மா தடங்கண்கள் இமையாதி உன் சினத்தை நீ பொறுத்தருள். தடங்கண்கள் இமையாதி உன் சினத்தை நீ பொறுத்தருள். என் தவத்தின் தவ பயனே வருகவே
என் கணவன் கரத்தில் இருக்கக்கூடியது பிரம்மகபாலமானது என் கரத்தில் பற்றி கொண்டது. தாங்க முடியவில்லை. அகோர பசி அண்ணா. ஐயோ அண்ணா, எனக்கு பசி எடுக்கிறதே, என் அங்கமெல்லாம் எரிகிறதே அண்ணா. பிரம்மத்திய கபாலம் அகல வேண்டும் என்று மலை போன்ற சாதம் வடித்து என் மாகியால் குருதி என்று சொல்லக்கூடிய ரத்தத்தை அதிலே கலந்து வாரி இறைத்தே அன்னம் புசிக்க ஓடோடி வந்ததா, அதை எடுத்து நீ கடலிலே வீச வேண்டும் என்று கரம் பற்றினாய். உன் கரத்திலே பற்றி கொண்டது அம்மா, நான் என்னம்மா செய்தேன்? திரும்ப மகளே இன்பமான என்றால் குறையை தீர்ப்பவன், நாராயணா என்றால் நலம் பல தருபவன், பரந்தாமா என்று துதித்தால் பகைவராக இருந்தாலும் ஆதரிப்பவன். தங்கையினுடைய துயரை இடரை தீர்க்க முடியவில்லையே அம்மா, குடிக்கவும் காலமாச்சி அம்மா, குடிக்கவும் காலமாச்சி, மொழிமதை கேளும் தங்கா. முடிக்கவும் காலமாச்சி, மொழிமதை கேளும் தங்கா. கெடிபர உலக தன்னில் நீ கீர்த்தி ஓடிருக்க போறா, அண்ணனின் வார்த்தை கேட்டு அவதாரம் செய்வாய் தங்கா. அம்மா, வேறு வழி இல்லையம்மா. உனது கரத்திலே பற்றி இருக்கும் அந்த பிரம்மத்தி கபாலம் வேண்டும், எப்பொழுதும் அகலும். பார்வதா, நீ இடபாகத்தை விட்டு பிரிந்து விட்டாய், துயரிலேயே ஆழ்ந்து விட்டார் பரமேஸ்வரன்.
இயற்கையாகவும் செயற்கையாகவும் 108 அவதாரம் எடுக்க வேண்டும் அம்மா. என்ன உண்மை என்றால் நான் தனிமையில் படும் வேதனை பார்த்துக் கொண்டுதான் இருக்க போகிறேன். இந்த தங்கையின் துயரை தீர்ப்பதற்கு நீ வரமாட்டாயா கடவுளே? துணை சேர மாட்டாயா? அண்ணனுடைய வார்த்தை எப்பொழுதும் தட்டி கேட்கவே கூடாது. இப்படித்தான் சிரித்தால் கங்கை அவமானப்பட்டால், துயருற்றால், காராகிரகத்திலே வேதனைப்பட்டால், இப்போதுதான் சிறை மீட்டு மகிழ்ச்சியாக இருக்கும் தருவாயிலே இந்த தங்கைக்கும் இந்த துயர் நேர்ந்து விட்டது. அம்மா 100 மணிகளை தருகிறேன். இதற்காக இதை பின்னோக்கி போட்டு வர வேண்டும். அப்படி ஒரு மணியும் மலையாகும். இறுதியாக மணி 100 மலை 100 மலையனூர் ஸ்தலமாக திகழும். கல்லும் 100 மணியும் மலையும் 100. அப்படி ஒரு மலையும் குன்றாக ஒரு மணியும் குன்றாக அவதாரம் எடுக்கும் தோன்றும். அப்படி இறுதியாக மேல் மலையனூரிலே மல்லாந்து படுத்து அங்காள பரமேஸ்வரியாக நீ அவதாரம் எடுக்க வேண்டும் அம்மா. அண்ணா அது மட்டுமல்ல, பக்தர்கள் உன்னை காண ஓடோடி வருவார்கள், முக்காவினை தருவார்கள். அதனை உண்டும் இந்த அகோர பசி தீர்க்கவில்லை என்றால் எதிர்வரும் துவாபர யுகம் இருக்கிறதே, அது 8,64,000 ஆண்டுகள். அதிலே பூமி பாரம் தீர்க்க வேண்டும் என்று கருதி வசுதேவருக்கும் தேவகி அம்மையாருக்கும் மகனாக நான் கண்ணனாக அவதாரம் செய்ய போகிறேன். அம்மான் கம்சனை வதம் செய்வேன், பல லீலைகளை புரிவேன் கிருஷ்ணனாக. அந்த நேரத்திலே சந்திரன், புதன், புருருவன், ஆயு, நகுஷன், அயாதி, துஷ்யந்தன், சித்திரவீரியன், சித்திராங்கதன், கங்கை மைந்தர் பீஷ்மாச்சாரியர் வழிவழியில் பிரயாதி என்று சொல்லக்கூடிய பிரதட்டானபுரம் அம்மா அஸ்தினாபுரமாக விளங்கும். பாண்டு மகாராஜாவிற்கும் குந்தமா தேவிக்கும் மைந்தர்களாக தருமன், பீமன், அர்ஜுனன், நகுல, சகாதேவர்கள் பிறப்பார்கள். நீயோ திரௌபதியாக, இருடி கவிய சன்னியாசியாக அர்ஜுனன் பிறப்பார். அப்படி துரியோதனாதிகளாக 100 பேர்கள் பிறப்பார்கள். பகை மூலம். அந்த பகையால் 10, 8, 18 நாள் பாரத போர் நடக்கும். அங்கு 18 அக்ரோனி சேனைகள் மாண்டு மடியும். அதனை புசித்து மீண்டும் சுய உணவு பெற்று பரமனை அடைவாயம்மா. முதலிலே நீ எடுக்க வேண்டிய அவதாரம் என்ன தெரியுமா? என்ன? காராளம்பு பட்டினத்திலே காரைமுள் புதரிலே ஒரு குழந்தையாக அவதாரம் செய்ய வேண்டும் அம்மா. மாரியம்மனாக அவதாரம் எடுக்க வேண்டும். இது அண்ணனுடைய கட்டளை. அண்ணா, நான் எடுக்கின்ற ஒவ்வொரு அவதாரத்திலும் நான் துணையாக இருப்பேன். துணையாக இருக்க வேண்டும். உனது பதியும் துணையாக இருப்பார். இருந்தாலும் இப்பொழுது சங்கடத்தில் இருக்கிறார் அம்மா. அண்ணா, போரேன் அண்ணா, போரேன் அண்ணா. தங்கையார் அதை விட வேதனை. சரி, இருந்தாலும் உன் அண்ணன் இருக்காரு, அவர் காம கொடுற. ஆனா 60,000 தாருகாவன ரிஷி பத்தினிக்கு சொல்லி கொடுத்த பெருமான் எனது தங்கை பிரிந்து விட்டாரே என்று வேதனை இருப்பார். அவரை அழைத்து முதலிலே அவருக்கு நீ பட்சணம் பலகாரம் கொடு.